கரூரில் யாருமே எதிர்பார்க்க முடியாத துக்க நிகழ்வு நடந்ததுனால சில விஷயங்களை பதிவிட வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். துக்க நிகழ்வு நடந்த பிறகு எல்லா கட்சியிலேருந்து வந்தாங்க. ஏன் விஜய் அவர்கள் மட்டும் வரலன்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க. விஜய் அந்த துக்க நிகழ்ச்சிக்கு சம்மந்தப்பட்டவர். அவர் நடத்திய இந்த பரப்புரை நிகழ்ச்சியில் தான் இவ்வளோ பேர் இறந்தாங்க. அவர் மருத்துவமனைக்கு வர்றாருன்னா அதுக்குரிய பாதுகாப்பு என்னவாகும்? அவர் வர நேரத்தில் இதே மாதிரி ஒரு 4 சமூக விரோதிகள் உள்ளே நுழைஞ்சு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அவர் வந்துட்டாருன்னா மருத்துவமனையில் இன்னும் கூட்டம் அதிகமாகும். ஒரு மருத்துவமனைக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு கூட்டம் அதிகமாகும். அப்போ நடைபெற்றுக்கிட்டு இருக்க சிகிச்சைக்கும் இது பாதிப்பாகும். இது பெரிய பிரச்சனைகளை தான் உருவாகும். இது தமிழக அரசுக்கும் தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். தளபதி விஜய்கிட்ட அறிவுறுத்தப்பட்டது இதுதான். அதனால தான் அவர் போய் இன்னும் பார்க்கல. அதுக்கான அனுமதி கேட்டிருக்காங்க. அவர் விரைவில் போய் பார்ப்பார். ஏன்னா இறந்தது அவருடைய உறவுகள், அவரை பார்க்க வந்தவங்க, அவருடைய ரசிகர்கள், அவருடைய ரத்தங்கள் பார்க்க வந்தது. அதனால் கட்டாயமாக போய் அவங்க ஒவ்வொருத்தரையும் சந்திப்பார் விஜய். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து பதிவிடாதீங்க. நடந்த துக்க நிகழ்வில் இவ்வளோ அரசியல் பேசி இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்க. தயவுசெய்து